இது அடிக்கடி மனதிலே சொல்லி பார்க்க வேண்டிய பாட்டு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே என்று அந்த திருக்கோடிக்காவிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருங்கருணையை ஞானசம்பந்த மூர்த்தி நமக்கு அருளுகின்றார். சிவபெருமான் சிரசிலே என்னவெல்லாம் இருக்கிறது? அவன் மின்னலே தயங்குகிற அளவுக்கு ஜோதி வடிவானவன். அவன் சிரசிலே நிலா இருக்கிறது, கங்கை இருக்கிறது, கொன்றை பூக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோடிக்காவிலே சென்று நீங்கள் பெருமானுடைய திருவடிகளை சார்ந்து விட்டால் இந்த பொன்றுகின்ற வாழ்க்கையை, மங்கிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கையை போகவிட்டு போகலாம் என்கிறார். போகவிட்டு போதுமின். இறையருளை பெறுவதென்றால் நீங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு ஓடி இமயமலையிலே உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. திருவைந்தெழுத்தை ஓதி திருநீறு பூசி சிவபெருமானை சிந்தித்து வழிபட்டு உன் அருளுக்கு நான் ஆளாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்தால் சிரமங்கள் மிக்க வாழ்க்கையிலிருந்து நம்மை இறைவன் மீட்டு அதே வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு அருள் செய்வான் என்பதை இந்த அருமையான பாட்டு நமக்கு நினைவுபடுத்துகிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கெல்லாம் சரியாயிரும், நாளைக்கெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலேயே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். இப்படி இருக்கிற வாழ்க்கையை இதே மாதிரி எத்தனை நாள் போக்குறது? அதை அப்படி போக விட்டுட்டு நீங்கள் போங்களேன் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அது எப்படிங்க வாழ்க்கையை போக விட்டுட்டு நாம் எப்படி போகிறதா அப்படின்னா அப்படி சொல்லலை. இறையருள் என்கிற வட்டத்துக்குள்ளே வருகிற வரையில்தான் நமக்கு இந்த போராட்டங்கள். நம் வாழ்க்கைக்குள்ளே இறையருள் இறங்குவதற்கு நாம் அனுமதிப்போம் என்று சொன்னால் அதன் பின் போராட்டங்களிலிருந்து நாம் விலகிவிட முடியும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். முதல்ல பாட்டை பார்க்கலாம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு நயத்தையும் நாம் பார்க்கலாம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் அப்படிங்கிறார். எப்படி? இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால். இன்னைக்கெல்லாம் சரியாயிரும், சரி நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே என்று திருக்கோடிக்காவில் இருக்கக்கூடிய இறைவனை பாடுகிறார். சிவபெருமான் சிரசிலே என்னவெல்லாம் இருக்கிறது? அவன் மின்னலே தயங்குகிற அளவுக்கு ஜோதி வடிவானவன். அவன் சிரசிலே நிலா இருக்கிறது, கங்கை இருக்கிறது, கொன்றை பூக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோடிக்காவிலே சென்று நீங்கள் பெருமானுடைய திருவடிகளை சார்ந்து விட்டால் இந்த பொன்றுகின்ற வாழ்க்கையை, மங்கிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கையை போகவிட்டு போகலாம் என்கிறார். போகவிட்டு போதுமின். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். நாம் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறோம், குடும்பத்தின் கடமைகள் என்று இருக்கின்றன. அப்போ குடும்ப கடமைகளுக்குன்னு நாம் உழைக்க வேண்டியிருக்கு, ஒரு சராசரி வட்டத்துக்குள்ளே இயங்க வேண்டியிருக்கு. அந்த சராசரி வட்டத்தை விட்டு விட்டு எங்கே போவது என்று நாம் கேட்டால் போகவிட்டு போதுமின் என்பதில் ஒரு நல்ல நுட்பம் இருப்பதை கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதர் தினமும் அலுவலகம் போகிற போது பொது பேருந்தில் போகிறார்.
இவர் வீடு இருக்கிற நிறுத்தத்துக்கு வருகிற போதே அந்த பேருந்து நிரம்பி வழிந்து வரும். அதில் எங்கேயாவது தொத்தி கொண்டு தான் போக வேண்டும். அந்த படிக்கட்டிலாவது தொங்கிக் கொண்டு போக வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கிறார். அப்படி அவர் படிக்கட்டிலே தொங்கிக் கொண்டு போகிற நிலைமையில் இருக்கிற போது ஒரு இடத்துல ரயில்வே கிராசிங்கில் கேட் விழுகிறது, கதை சாத்தப்படுகிறது. அப்போ வண்டியிலிருந்து அவர் கொஞ்சம் இறங்கி ஆசுவாசமாக நிற்கிறப்போ ஒரு விலை உயர்ந்த கார் பக்கத்தில் வந்து நிற்குது. அதை யார் ஓட்டிக்கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய நெருங்கிய நண்பர், பள்ளி பருவத்து தோழர். பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறார். அவருக்கு நண்பரை பார்த்துட்டு காரில் ஏறு, நான் உன்னை போய் இறக்கி விடுறேங்கிறார். பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்போ இந்த துன்பத்தை சொல்கிறார். தினமும் நான் வந்து இந்த பேருந்தில் கஷ்டப்பட்டு போகிறேங்கிற போது அந்த நண்பர் சொல்கிறார், நீ ஏன்டா கஷ்டப்படுற, அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, நாளையிலிருந்து நான் உன்னை தினமும் அழைத்து போகிறேன், நீ இந்த நேரத்துக்கு இங்கே வந்து நில்லு, நான் உன்னை கார்லேயே அழைத்துட்டு போகிறேங்கிறார். நண்பர் அப்படி சொல்லுகிற போதே அந்த நெரிசல் மிக்க பேருந்து கடந்து போகிறது. எப்போதும் போகிற அதே பாதையில் தான் இப்போதும் இவர் போகிறார். ஆனால் அந்த நெரிசல் இல்லை, நசுங்கல் இல்லை, வியர்வை இல்லை, திணறல் இல்லை. மிக சௌகரியமாக ஒரு விலை உயர்ந்த காரில் உட்கார்ந்துக்கிட்டு போகிறார். அதே பாதையில் தான் அவர் போகிறார். ஆனால் சிரமம் இல்லாமல் போகிறார். இறையருள் என்கிற கார் நமக்கு வந்து கிடைத்து விட்டால், அதில் இறைவன் நம்மை ஏற்றிக்கொண்டான் என்று சொன்னால், சிரமம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதே வாழ்க்கை தான், நமக்கு இருந்த சிரமங்கள் மாறிவிடும், வசதிகள் கூடிவிடும், வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். இப்போ பாருங்க, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். அந்த பேருந்து போகுது, அதை போக விட்டு இவர் காரில் போகிறார். போக விட்டு போதுமின் என்பதில் இவ்வளவு அழகான ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கைக்குள் இறைவனுடைய கருணை நுழைந்து நம்மை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வதனாலே எந்த பயனும் கிடையாது. அதில் நமக்கு வீணான தாமதத்தை தான் ஏற்படுத்துமே தவிர வாழ்வில் ஒரு நன்மையை வழங்காது என்பதனை நினைவுபடுத்தி, சிவபெருமானுடைய அந்த பெருங்கருணைக்கு ஆளாகி அவனுடைய திருவருளால் நீங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி செல்லுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்படியானால் இறையருளை பெறுவதென்றால் நீங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு ஓடி இமயமலையிலே உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. திருவைந்தெழுத்தை ஓதி திருநீறு பூசி சிவபெருமானை சிந்தித்து வழிபட்டு உன் அருளுக்கு நான் ஆளாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்தால், நெரிசல் மிக்க போக்குவரத்திலிருந்து ஒரு நண்பன் மீட்டு கொண்டு போனது போல சிரமங்கள் மிக்க வாழ்க்கையிலிருந்து நம்மை இறைவன் மீட்டு அதே வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு அருள் செய்வான் என்பதை இந்த அருமையான பாட்டு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது அடிக்கடி மனதிலே சொல்லி பார்க்க வேண்டிய பாட்டு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே என்று அந்த திருக்கோடிக்காவிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருங்கருணையை ஞானசம்பந்த மூர்த்தி நமக்கு அருளுகின்றார். இவர்களை நாம் சமய ஆச்சாரியர்கள் என்று சொல்வதனுடைய காரணம், சமயத்தினுடைய நெறி என்ன என்று நமக்கு சொல்லி தந்தவர்கள். அவர்களுடைய போதனைகளின்படி, அவர்கள் காட்டுகிற பாதையின்படி நாம் செல்வோம் என்று சொன்னால் நம்மை அழுத்துகிற துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த திருமுறைகள் பெருமான் உகந்து கேட்டவை.
இறைவன் நமக்கு நேயராக இருப்பார் என்று சொன்னால் உண்மையான நேயர் விருப்பமே இந்த திருமுறை தான். ஏனென்றால் எல்லோருக்கும் நேயத்தை காட்டக்கூடிய சிவபெருமான் விரும்பி கேட்கிற பாடல்கள் திருமுறைகள் என்பதனாலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் விரும்புகிற நலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அமையும். எனவேதான் திருமுறைகளை வெறும் இலக்கியமாக நாம் பார்க்கக்கூடாது, அதை தாண்டி வாழ்வியல் மந்திரமாக அதை உணர வேண்டும் என்பதனால்தான் அதற்கு பெயர் சூட்டுகிற போதே திருமுறை என்று வைத்தார்கள். நம் வாழ்க்கையை முறைப்படுத்துபவை திருமுறைகள் என்பது இந்த ஒவ்வொரு பாட்டிலேயும் நமக்கு நிரூபணம் ஆகிறது.